ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிகினராக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இந்த ப்ளவுஸ் கட்டிங்கை பார்த்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் ப்ளவுஸோட மெயின் கிளாத்து, அதாவது டிசைனிங் கிளாத் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங் பார்த்துக்கோங்க. லைனிங் நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணியும் போட்டுக்கலாம். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபோல்டை விரித்து வச்சுக்கோங்க. தெரியுங்களா? இது இப்படியே போட்டால் கூட நமக்கு எக்ஸஸாக உள்ளது அப்படியே வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன கீழ்ப்பக்கம் வந்து பிசுறு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. சாரி சிஸ்டர் எடுக்க வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட்டிங்கை வந்து லேசாக அப்படி கட் பண்ணி விட்டுருக்கோங்க. அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது, நமக்கு ஆப்போசிட் வந்து ஓப்பன் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈஸியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக 4 மடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில். சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக தெரியுதா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் வந்து மடிப்பு பக்கம் நம்ம பார்த்து இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து ஃபோல்டிங் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸையும் நீங்கள் கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு கீழ் பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு. சரிங்களா? ஒரு சிலர் வந்து 1 இன்ச்சு கூட விடுவாங்க. ஏன் 2 இன்ச்சு நான் விடுறேன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்காமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 இன்ச்சு லைனிங்காக இருந்தாலும் 2 இன்ச்சு கொடுங்க. நம்ம கீழே மடித்து தைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை இடுப்பு சுற்றளவெல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இங்கே வந்து இந்த பக்கம் ஒரு வி ஷேப் மாதிரி வருதில்ல, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிச்சதுனால இந்த இது வரும் அப்படியேன்னு, அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் இப்போ வந்து அளவு ப்ளவுஸு வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன். இன்னொரு மெத்தடில் வந்து அளவு ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்து நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைனு, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு குறிக்க போகிறோம். நெக்கு குறிக்கும்போது ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் அப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக பேக் நெக் வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி கொஞ்சம் அகன் இருக்கும் நம்ம போட்டதுனால, அதனால் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டான ஒரு அளவு, அதுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் தெரியுதுங்களா? இப்படி போட்டிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ஷோல்டருக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க.
கோடு போட்டுட்டு அரை இன்ச்சு இந்த பக்கம் நம்ம ஷோல்டரும் கையும் ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சு பண்ணுவோம். அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இப்படி கொஞ்சம் நகட்டுறேன். ஓகே, இப்போ தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு சுற்றளவை கரெக்டாக பிடிச்சி உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் இப்படி திருப்பி காமிக்கிறேன். நீங்கள் ஒரே இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடுப்பு சுற்றளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஸ்லீவை கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு லைட்டாக இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு லைனு, ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நேராக ஒரு லைனு, அதுக்கு மேலே அரை இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் விட்டுருங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. இடுப்பு சுற்றளவு ஆம்கோல் குறிச்சாச்சு. அடுத்து நெக்கு ஷோல்டர் எல்லாமே குறிச்சாச்சு. இப்போது இந்த அளவு ப்ளஸ் அப்படியே எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நம்மளுடைய மார்க்கிங் லைனில் தான் நம்ம வந்து லைன் போடணும். இப்படி லைன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. சரிங்களா? போட்டுட்டு இங்கேயும் லைன் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து நம்ம தச்சப்பற வர லைனு. இதில் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு விட்டுருப்போம்ல, அதுக்கு நேராக நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஸ்டிச்சிங் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்கணும். 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சை இதில் குறிச்சிருங்க. குறிச்சிட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள லைனு. சரிங்களா? இது கரெக்ட் அளவு, இது ஸ்டிச்சிங் அளவு. இந்த மாதிரி கரெக்டாக குறிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படி குறிச்சதுக்கப்புறமா கீழே வந்து ஆம்கோல் இது ஜாயிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டாட்டுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அரை இன்ச்சுங்கும்போது இங்கே அரை இன்ச்சு பின்னாடி அரை இன்ச்சு வரும், கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் 1.5 இன்ச்சு கரெக்டாக விடுறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் இந்த லைனுக்கு அப்புறம் கரெக்டாக 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுருங்க. இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மார்ஜின் போடணும். சரிங்களா? எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு அளவு எடுக்கும்போது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இது பேக் ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. சரிங்களா? லைன் போட்டுட்டு இதை அப்படியே தட்டி விட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஆம்கோல் எடுத்துக்கோங்க. ஹூக்கு பக்கம் உள்ள ஆம்கோல் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு பேக் கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஆம்கோலுக்கு மேலே ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு நம்ம ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டிங்கன்னா அந்த லைன் அப்படியே வந்துடும். நமக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஷோல்டருக்கு பார்த்திங்களா, இதுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துகிட்டு இந்த லைன் வரைக்கும் கீழேருந்து 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இந்த 3 லைனும் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி போட்டுருங்க. சரிங்களா? ஓகேவா? இப்படி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம செக் பண்ணிட்டு எனக்கு வந்து 8.5 இன்ச்சு வரும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது எனக்கு 8.25 கரெக்டாக வருது. சரிங்களா? அதே 8.25 நம்ம இந்த லைனுக்கு அப்புறம் பார்க்கும்போது நமக்கு இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக நமக்கு வருது. சரிங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை கட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இது கரெக்டாக லைனு.
இது ஸ்டிச்சிங்க்கு உள்ள லைன். நீங்கள் 2 இன்ச்சு விட்டுருந்தாலும் 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதில் இது உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நெக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்கு நான் லைன் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப குட்டியோன்னு இருக்க மாதிரி தெரியுது, பார்க்குறேன். இல்லை 2.5 தான் வருது. ஸ்டிச் பண்ணோடனே 2.5 வந்துடும். சரிங்களா, இருந்தாலும் நமக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போது இந்த மாதிரி பேக் நெக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, எடுத்து வச்சுட்டு இதுலேயே நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். இப்படி லைன் போட்டுருங்க. அதே இது 1/4 இன்ச்சு கேப்லையும் இப்படி ஒரு லைன் போடுங்க. சரிங்களா, இப்படி போட்டிங்கன்னா நமக்கு நெக் அளவு எப்படி இருக்கு, ஐயோ சாரி தெரியாமல் இருந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய பேக் நெக்கை நான் வரைஞ்சதை காமிக்கிறேன். இந்த மாதிரி பேக் நெக்கை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே இந்த மாதிரி வச்சு இந்த டாட்டர் லைனை இப்படி போட்டுருங்க. சரிங்களா, அது 1/4 இன்ச்சு கேப்லேயும் நமக்கு அப்படியே லைன் போட்டிங்கன்னா இது நீட்டாக வந்துடும். சரிங்களா, இவ்வளோ தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 வீடியோவில் கவர் ஆகலைன்னா சொல்லுங்கள், நான் தனித்தனி பார்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன். நான் வீடியோக்காக தான் இப்படி அங்கேயும் இங்கேயும் நகட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நகட்டாமல் ஒரே இடத்துல இருந்து கட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வந்து 2-3 இடத்துல கட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் போடுறது எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. வீடியோ வந்து கரெக்டாக தெரியுதான்னு பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இதில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறது இதில் தான் வரணும். அடுத்து ஆம் ஹோலுக்கு கரெக்டான அளவில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நெக்குக்கு நேராக எந்த இடத்துல கரெக்ட் அளவோ அதில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இது கரெக்ட் அளவு. நம்ம தைக்கும்போது தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரணும். அதனால் அந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இவ்வளோ தான் நமக்கு பேக் பார்ட்டு. நம்ம இதை தைச்ச உடனே நமக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். இருக்கட்டும், நம்ம அதுக்கு பிறகு பேக் கட் பண்ண உடனே நீர் தொடச்ச வீடு தான் அவ்வளோ தூசியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபோல்டிங் வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. இப்போ 2ஆக மடிச்சிருக்கோமா, அதை அப்படியே தூக்கி இங்கே 4ஆக போட்டுருங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே 1 வந்து மடிப்பு பாகத்தில் இருக்கும். இங்கே வந்து மடிப்பு பாகத்தில் இங்கே ஃபுல்லாக மடிப்பு பாகம், இங்கே வந்து 2 பக்கமும் மடிப்பு, ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. இதுலேயுமே நீங்கள் பிசுறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போது ப்ளவுஸோட மடிப்பு பாகமும் இதுவும் நமக்கு நேராக இருக்கணும். சரிங்களா, சரிங்க பாருங்கள், இந்த கோட்டுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சுட்டு இங்கே கரெக்டாக ஷோல்டரும் இதுவும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு கோடு, அதுக்கு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் நகட்டுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கை சுற்றளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துல
வீடியோ கரெக்டாக இன்னும் வரல. கரெக்டாக தெரியுதுங்களா? ஓகே. இந்த இடுப்பு சுற்று, அதாவது கையோட சுற்றளவு முடிகிற இடத்துல ஒன்று, அடுத்து அது ஆம்கோலும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒன்று, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்லீவ் கரெக்டாக நமக்கு வரணும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கையை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பேக் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிருக்கோம், அதில் தெரியும். அதுக்கு நேராக ஒரு டாட் இப்படி வை. வச்சுருங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆம்கோலுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு அதை அப்படியே இங்கே தட்டி விட்டிங்கன்னா கூட வந்துடும். பார்த்தீங்களா? இந்த வந்துடுச்சு. நீங்கள் அப்படி கூட இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு ஜாயிண்ட் வருது, தள்ளியே போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த பக்கம் இங்கே வந்து 1.5 இன்ச்சு இருக்கும். நம்ம பாடியில் 1.5 இன்ச்சு வச்சதுனால இங்கேயும் 1.5 இன்ச்சு நம்ம வைக்கணும். இதில் வந்து இது வரைக்கும் லைன் வருது. சரிங்களா? இதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் வருது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வந்து ஜாயின் பண்ணணும். அதை நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் அலவன்ஸை சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்க? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 1/10 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா அந்த கை ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சு இதில் இருக்குது. சரிங்களா? இங்கே 1.5 இன்ச்சு கொஞ்சம் கேப் வரணும். அதனால் அதை அப்படியே வச்சிடுறேன். நம்ம வந்து கனெக்ட் இங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது புரியல டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே ஓப்பன் வேணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து க்ளோஸ் இருக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. அதனால் ஓப்பன் பக்கமே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள், இதில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பேக் பார்ட்லேருந்து என்னெல்லாம் மார்க் பண்ணணுங்கிறத பாருங்கள். நம்ம கழுத்து வெட்டினதுலேருந்து தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பேக் பார்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்கு இப்படி குறிச்சிருங்க. நெக்கு அதே அளவு தான். அடுத்து இது ஆம்கோலும் அதே அளவு குறிச்சிக்கோங்க. இந்த ஆம்கோலோட வடையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவையும் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு கீழே எடுத்துடலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இதோட நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்கோலு, சைடு இவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இது எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கோ. இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நமக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த அலவன்ஸ் இதில் வரும். ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம இதில் கட் பண்ணுவோம்ல, அந்த லைன் வரும். இங்கே வந்து நெக்கு லைனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது இந்த ஊக்கு பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் நேராக இந்த ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த 1/2 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு நேராக ஷோல்டர் வைங்க. சரிங்களா? கரெக்ட் அளவுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதுக்கு நேராக நீங்கள் வந்து இப்படி டாட்டட் லைனே வைங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுலேயுமே இந்த மாதிரி டாட்டட் லைனு கொடுத்துருங்க. எவ்வளோ தள்ளி வச்சாலும் தெரிய மாட்டேங்குதாட்டு இருக்குது. சரிங்களா? நம்ம நெக் அளவு குறிக்கும்போது கரெக்ட் அளவில் இதையும் வச்சு இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் போடுங்க. இங்கேயும் டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாட்டட் லைன் குறிச்சிக்கோம் பார்த்தீங்களா, கரெக்ட் அளவு இப்படி குறிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பூக்குப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. இந்த பூக்கு வைக்கணும்ல, இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த கரெக்ட் அளவில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் வேணால் விட்டுருங்க. எதுக்குன்னா, ஒரு நம்ம இது ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஊக்குப்பட்டி ஐப்பட்டி, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கொஞ்சமாக கேப் விட்டுருங்க. விட்டுட்டு ஊக்குப்பட்டி எடுத்துக்கோங்க. ஊக்குப்பட்டி எடுத்துகிட்டு இந்த கரெக்ட் லைனில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இங்கே ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். அந்த டாட்டுக்கு நேராக ஒரு லைன் குறிங்க. அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் குறிங்க. சரிங்களா? தெரியுதா? இந்த டாட்டுக்கு நேராக ஒரு லைனு, அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு ஒரு லைனு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சிருவோம். அந்த பிடிச்சதுக்கப்புறம் இந்த டாட்டை தூக்கி இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைனு பட்டி நேராக, அடுத்து 1/2 இன்ச்சு பட்டியும் இந்த பாடி பார்ட்டி இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பட்டி இந்த இது மெயின் டாட்டை நம்ம குறிக்க போகிறோம். அது எங்கேருந்து குறிக்கணும்னா, நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து குறிக்கணும். சரிங்களா? இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து இப்படி ஷோல்டரை மடக்குனிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து மெயின் டாட்டு வந்துடும். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ்லேருந்து வச்சுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இதுலேயும் கரெக்ட் அளவில் தான் வைக்கணும். ஷோல்டர் மிடில் வச்சுட்டு இங்கே ஒரு லைனு ஹைட்டுக்கு, இது வந்து கொஞ்சம் இப்படி நேராக இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு லைனு, இதுக்கு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இதில் ஒரு லைனு. சரிங்களா? வச்சுட்டு இதையும் செக் பண்ணிடுங்க, இந்த டாட்டையும். அது எப்படி செக் பண்ணணும்னா, இந்த ஹூக் பட்டியிலேருந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம்ல, அது இப்படி வச்சுக்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது உள்ளே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது எவ்வளோ லென்த்துக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து இப்படி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறமா இங்கே தான் டாட் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அது ஹைட் வந்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் சைடு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் சைட்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே 1/2 இன்ச்சு நம்ம கேப் விட்டுட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல்லேருந்து இப்படி இது பட்டி ஜாயினிங் வரைக்கும் ஆம்கோல் 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அதுக்கு வரைக்கும் தான் விடணும். இங்கே பட்டிக்கு ஒரு லைனு, பட்டி 1/2 இன்ச்சு கீழே ஒரு லைன். சரிங்களா? இவ்வளோதான் மெயின் டாட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மெயின் டாட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுச்சுன்னா அசிங்கமாக தெரிஞ்சிடும்.
அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு தடையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹூக்கு பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுலேருந்து எனக்கு கரெக்டாக அங்கே 3 இன்ச் இருக்குது. அது மாதிரி இங்கேருந்து இங்கே 3 இன்ச் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இருக்குது. சரிங்களா? அடுத்து இதிலேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 4 இன்ச்சு இருக்குது. நம்ம இங்கே 1 இன்ச்சு இங்கேருந்து மெயின் டாட் இதில் இருக்கா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா 1.25 இன்ச்சு இங்கே 1.25, இங்கே 1.25 நம்ம டாட் பிடிப்போம். சரிங்களா? டாட் பிடிச்சிட்டு இது இப்படி கனெக்ட் பண்ணணும். இந்த கோடு வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வரணும். சரிங்களா? அதை அப்படி பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்படி போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து 1.5 இன்ச்சு நம்ம உள்ளே பிடிப்போம் பார்த்தீங்களா, அதனால் இது கரெக்டாக வந்துடும். பட்டி பீஸும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஆம்ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோலில் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் மெயின் டாட் ஃப்ரண்ட் கட்டிங்கு. சில வீடியோ வந்து கொஞ்சம் அங்கே முன்ன பின்ன கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து அதை கரெக்ட் பண்ணி இப்போ அதை அந்த பார்ட் மட்டும் கரெக்டாக போடுற மாதிரி போடுறேன். சரிங்களா? இது வந்து நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்போதுமே நம்ம அளவெடுக்கும்போது ஊக்குப்பட்டி பக்கம்தான் எடுக்கணும். இந்த மாதிரி நெக்கு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. நெக்கை வச்சுட்டு இந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ண பிறகு இந்த டாட் எடுத்து இப்படி வச்சுருங்க. அடுத்து இங்கே பட்டிக்கு நேராக ஒரு டாட் கொடுத்துட்டு அதுக்கு பட்டியும் பாடி இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கேப். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து இந்த பட்டி பீஸ்லேருந்து மெயின் டாட்டுக்கு எவ்வளோ லைன் வருதோ அதை கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு கொடுத்து கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஆம்கோலுக்கும் இந்த பட்டிக்கும் உள்ள அளவை இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப் விட்டுருங்க. 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு நேராக ஒரு லைனை, அதுக்கு கீழே 1 லைன் கொடுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா? இவ்வளோதான் இதுக்குள்ளே கட்டிங்க. இப்போ நம்ம இதில் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு போன திருப்பு நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன். தப்பாக மார்க் பண்ணல, கொஞ்சம் பெருசாக தள்ளி வச்சுட்டேன். அதனால் இதை இப்போ இதுக்கு நேராக வச்சுருக்கேன். இது ஷோல்டருக்கு நேராக நமக்கு லைன் கனெக்ட் ஆகணும். பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு தான் அந்த டாட் பிடிப்போம். அதாவது ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதனால் இது கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதை மட்டும் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக தான் வரும். அதனால் செக் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஆம்கோலுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கரெக்டாக குடஞ்சி வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை லைட்டாக இப்படி வந்து கட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து நெக்கையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே தான் வரும். அப்போ இதோட ஷோல்டர் ஜாயின் வந்து கரெக்டாக இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி வைங்க. எனக்கு கரெக்டாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஷோல்டருக்கு நேராக இப்படி மார்க் பண்ணும்போது ஷோல்டரை ஹாஃபாக மடிச்சுட்டு இங்கே டாட் பிடிப்போம். அப்போ இந்த லைன் நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம டாட் பிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோமா, இந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கட் கொடுத்துருங்க.
சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், நெக்கு தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய லைனு, அப்புறம் ஷோல்டரும் இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா. இந்த மாதிரி இதுலேயுமே கட்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம அதை நான் செக் பண்ணிவிட்டு இருந்தாலும் அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வந்து கட் கொடுத்துக்கலாம். இங்கேயும் கட் கொடுத்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஃப்ரண்ட் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஹூக் பட்டி இருக்குதுல்ல, அந்த இடம் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கீழே ஒரு இன்ச்சு விட்டுருங்க. கீழே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு எங்கேயோ போட்டுட்டு தேடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு அதில் ஒரு லைன் ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. சரிங்களா. போட்டுட்டு இந்த பட்டி பீஸ் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க இந்த பக்கம். ஏன்னா நம்ம வந்து இது அடித்து திருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஹூக் பட்டி, அதுக்கு தான் இந்த 1/4 இன்ச்சு கொஞ்சமாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பட்டி பீஸை இப்படி வைங்க. சரிங்களா. வச்சுட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க நேராக ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைனு. சரிங்களா. 1/2 இன்ச்சு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டாட் மெயின் டாட் இருக்குல்ல, இந்த ப்ளவுஸ் அப்படியே இந்த பக்கம் தூக்கிக்கோங்க. இந்த மெயின் டாட் பிடிச்ச இடத்துல ஒரு லைன், ஒரு புள்ளி வச்சுருங்க. சரிங்களா. வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல முடிகிற இடத்துல ஒரு டாட்டு. இதுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச்சு கேப் விடுவோம். சரிங்களா. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா. அப்படி வரும். இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம விட்டுறணும். சரிங்களா. கொஞ்சம் லென்த்தாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இது போக எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா. இதை நம்ம பட்டியை வந்து இப்படி மடித்து தைச்சிருக்கோம். இவ்வளோ தான் பட்டியோட லென்த்து. சரிங்களா. இந்த மாதிரி வரும். சரிங்களா. கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பேக்கு ஃப்ரண்ட்டு, இங்கே பாருங்கள், பேக்கு வெட்டியாச்சு. அது ஃப்ரண்ட்டும் அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி பீஸும் நம்ம வச்சதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லீவும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம 4 பீஸ் கொடுக்கணும். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 இன்ச்சு இருக்குது. இந்த 5 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வந்து 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இங்கே இது அப்படியே இருக்குது, இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரிங்களா.
இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த பீஸ் கட் பண்ணியாச்சா, இதை அப்படியே இது கூட ஜாயின் பண்ணணும் நம்ம. சரிங்களா, இந்த மாதிரி இதில் இப்படி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஜாயின் பண்ண பிறகு தான் கட் பண்ண முடியும். இப்போ இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டோமா, அதே மாதிரி இந்த லைன்லேருந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டணும். இங்கே பாருங்கள், இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம கேப்பு விடணும். சரிங்களா, கேப் விடும்போது நமக்கு இப்படியே கிராஸாக வரும். சரிங்களா, அப்போ கிளாத் வந்து நம்ம இவ்வளோ தான் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அதை அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்படி தான் கிளாத்தை முதல்ல இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பு தான் நமக்கு வரும். இந்த பக்கம்தான் கேப் வருது, இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு வேணும், அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதை வெட்டிட்டு நான் அட்டாச் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைனிங்கெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, வீடியோ எடுக்கிறது 1-2 சரியாக கவர் ஆகாத மாதிரி இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு தடவை எதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அதை அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, இது வந்து மீட்ரு 100 ரூபாய் அந்த மாதிரி டிசைன் கிளாத்து. இதை வந்து நம்ம லைனிங்கில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி வச்சு பார்க்குறேன், ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து நமக்கு கேப்பு வந்து வராமல் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக இப்படி வைக்கிறேன். எனக்கு ஸ்லீவ் இதுலேயும் மெயின் கிளாத்லேயும் ஜாயிண்ட் வருது. ஓகே, எனக்கு இப்படி வச்சா ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த பாருங்கள், இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுல, இதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கட் பண்ணுங்கள். இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி கட் வச்சுட்டு இந்த பீஸை இங்கே வச்சிங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஜாயிண்ட்டு ப்ளவுஸ் மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு இந்த ஆம்கோல்கிட்ட எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் நம்ம பட்டி பீஸுக்கு போட்டுக்கலாம். இங்கே மேலேயே நம்ம கொஞ்சம் கிளாத் வருது பார்த்தீங்களா,
அதை வந்து நம்ம பட்டி பீஸுக்கு இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு இது சரியாக இருக்கும். ஸ்லீவ் சென்டரில் ஜாயின் இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மெயின் கிளாத்தில் நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டிக்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்தில் ஒட்டு கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு இங்கே மட்டும் ஒட்டு கொடுத்தா போதும். லைன் மட்டும் ஒட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்டாக வீடியோ வரலைன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கீப் வாட்சிங்.